ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் கோலாகலமாக திருமண ஏற்பாடு செய்திருக்க 2 மணப்பெண்கள் அழகு பதுமைகளாக மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அண்ணன் வருண் பக்கத்தில் நிலாவை அமர வைத்தவர்கள் தம்பி நவீன் பக்கத்தில் அனுஸ்ரீயை அமர வைக்கும் முன் ஒரு வலுவான கரம் அவளை பிடித்து இழுத்து இறுக்கமாக அணைத்து ஐ லவ் யூ ஸ்ரீ என்று ராகவ் கூறவும் திருமண மண்டபத்தில் இருந்து அனைவரும் அதிர்ந்து எழுந்தார்கள். ஸ்மித்திக்கு தலையே சுற்றியது. அனுஸ்ரீயை அணைத்திருக்கும் ராகவை வேகமாக தன் பக்கம் திருப்பி ஒரு அரை அரைந்த அனுஸ்ரீயின் தந்தை ரமேஷ், எவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ பேருக்கு மத்தியில என் பொண்ணை கட்டிப்பிடிப்ப என்று கூறி இன்னொரு அரை அறைய போனவரை ராகவ் அவர் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, நான் ஸ்ரீயை லவ் பண்றேன் என்றான். போதும் நிறுத்துங்க ராகவ் சார் என்று கத்திவிட்டு ராகவ் முன் வந்து நின்ற அனுஸ்ரீ, உங்களுக்கும் ஸ்மித்தி மேம்க்கும் நிச்சயதார்த்தம் ஆனதை மறந்துட்டீங்களா? நீங்க சம்மதிச்சுதானே நிச்சயம் பண்ணாங்க? நேத்து ஸ்மித்தி மேம், இன்னைக்கு நானு, நாளைக்கு வேற ஒரு பொண்ணு. யாருக்கு வரும் உங்க காதல் மேல நம்பிக்கை என்று கேட்க, ஸ்ரீ நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு என்ற ராகவிடம் வேண்டாம் என்று கை காட்டி நிறுத்தினாள் அனுஸ்ரீ. அப்படி என்னதான் அவன் கூற வந்தான்? அவன் சொல்ல வந்த உண்மை அனுஸ்ரீக்கு தெரிய வரும்போது அவள் முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுடன்.